எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசுறது மாதிரி ஒரு அருமையான சம்பந்தம் பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. சார் இத வந்துட்டேன். அந்த ஜோசியரை வர சொல்லியிருந்தேன், பணம் கொடுத்து அனுப்பிட்டு வரேன். இல்லைன்னா மாப்பிள்ள வராத விஷயத்த ஊரு புறாவும் பரப்பி நார் அடிச்சிடுவான். அம்மா அப்பா, யாராவது உங்ககிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன் வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன்ப்பா. அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லக்கூடாதுமா, பக்காவா சொல்லணும். அப்படின்னா என்ன சொல்லுவ? மாப்பிள்ளையோட அப்பாக்கு புறப்படும் போது ஹார்ட் அட்டாக்னு சொல்லிடுறேன். நீ வேற அப்படின்னு சொன்னா உன்னை பார்க்க வந்த ராசிதான் இப்படி ஆயிடுச்சுன்னு உன்னை குறை சொல்லுவாங்கம்மா. அத அப்படியே உல்டாவா மாத்தி சொல்லு. என்னன்னு? அவங்க புறப்படுறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லு. அப்பா என்னம்மா அப்படி பயப்படுற? நெருப்புனா வாய் சுடாதுமா, தைரியமா சொல்லு, புரியுதா? அப்பதான் அப்படியான உல்டாவா பேசுவாங்க. அந்த பையன் வர நேரம் இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்க தான் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவோம். சார் வர்றையா இவன் வேற. சைதன்யா, ஹாய், ஐ எம் குருதாஸ். வணக்கம் சார். போட்டோல பார்த்ததை விட நேர்ல இன்னும் அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் தனியா சந்திக்க வரணும்னு சொன்னோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி விஷயத்த உங்களுக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அந்த அளவுக்கு என்கிட்ட சொல்ல போற விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நீங்க என்ன வர வச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க சில பேரை நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போது கூட்டிட்டு வரணும். அவ்வளோதானா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது சார், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நான் சும்மா கேட்டேன், நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல சார், நானும் ஜோவியில தான் எடுத்துக்கிட்டேன். ஹே, இட்ஸ் ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வருவாங்க சொல்லுங்க, வேணும்னா அவங்களுக்கு இன்னொரு கார் அனுப்பிச்சிடுறேன். ஐயோ அப்படியெல்லாம் வேணாம் சார், ப்ளீஸ். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்களே பிக்கப் பண்ணிட்டு வந்தா நல்லது. அப்படியா? சரி, எங்க பிக்கப் பண்ணோம் உங்களை? 2 பேரை டிசிவி ஹாஸ்பிட்டல் கிட்ட பிக்கப் பண்ணணும். டிசிவி ஹாஸ்பிட்டலா? ஆமாங்க சார், நீங்க கூட அந்த பூஜாவை கூட்டிட்டு போனீங்களே. அந்த ஹாஸ்பிட்டல்ல பூஜாவை? எனக்கு எல்லாம் தெரியும் சார். அவளுக்கு கூட நீங்க சைன் போட்டதான் அபார்ஷன் பண்ணுவேன்னு சொன்ன டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் வாங்கிக்கிட்ட அதே பூஜா தான் அங்க நிக்கிறா. பூஜா விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? பூஜா மட்டும் இல்ல சார், போன வருஷம் திண்டுக்கல்ல +2 படிக்கிற பொண்ணு ரேவதிக்கும் அதே ஹாஸ்பிட்டல்ல தானே அபார்ஷன் பண்ண வச்சீங்க, அவளும் வந்திருக்கா. அவங்க 2 பேருமே உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா காதலிக்கிற மாதிரி நடிச்சு வயித்தை சுத்தம் பண்ண வச்சு கைவிட்ட காதலனுக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கானா அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் சார் நான் வர சொன்னேன். உங்களோட ஆசை என்னன்னு கேட்டேன். அவருடைய கார்ல வந்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாங்க. சோ நீங்களே கூட்டிட்டு வந்துடுறீங்களா? என்ன பத்தி என்கொயரி பண்ணீங்களா? பின்ன
பண்ண மாட்டோமா சார்? என்னோட அழுக்கான பிளாஷ்பேக் எல்லாம் உனக்கு தேவையா? உன்னோட அழுக்கான பிளாஷ்பேக்குக்கு லேடிஸ தான் பலி கொடுப்பியா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. என்ன பொண்ணு பார்க்க வர மாதிரியே தானே அவங்களையும் பார்க்க போயிருக்க. அவங்களுக்கு அப்படி ஒரு கதி வந்திருக்குன்னா நாளைக்கு எனக்கும் அதே கதி வரலான்னு பயம் வந்துருச்சு. அதான் முழுக்க விசாரிச்சு மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது தேவையில்லாத வேலையா? என்ன பண்ணணும் இப்ப? என்ன பொண்ணு பார்க்க நீ வரக்கூடாது. ஒரு வேலை மீறி வந்தா என்ன பிடிக்கலன்னு சொல்லி விலகிடணும். அதுவும் பண்ணலனா இந்த பொண்ணுங்கெல்லாம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. தேவையில்லாம என் வாழ்க்கையில எதிரியாகிற நீ. என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். ஓகே, பொண்ணு பார்க்க நான் வரல. வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்ன? ஒண்ணும் இல்ல. எங்க அப்பாவுக்கு நான் ஆன்சரபிள். எங்க அப்பாவுக்கு நான் ஆன்சரபிள். வேற மாதிரி சொல்லணும். அப்பதான் கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கம்மியா இருக்கும். நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னா அவர் மனசு காயப்படும். தேவையில்லாத விஷயம் பேசி அவங்கள டென்ஷன் ஏத்துறதை விட அமைதியா நமக்குள்ளேயே பேசி அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு தான் காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றேன். எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சின்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ராட்சசி என் கையில ஊசிய கொடுத்து என் கண்ணைய குத்தும்படி பண்ணிட்டால. பசித்த வயித்தோட இலைக்கு முன்னாடி உட்காந்தவன நாசுக்கா கைய பிடிச்சு எழுப்பி விட்டாளே. ஹலோ, இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். எங்க அப்பாவுக்கு நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் இனிமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உங்களால என் வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு அவர் இனிமே எந்த வருத்தமும் பட தேவையில்லை. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வச்சிட்டுமா? ஹலோ, என்ன? ஃபோன் பண்ணது நானு. அது தெரியும். நான் ஃபோன் பண்ணியிருந்தேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தானே ஃபோன் பண்ணிருப்பேன். இருக்கலாம், அதுக்கு என்ன? அந்த விஷயம் என்னன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கும் படபடன்னு பேசிட்டு போனை வைக்கிற. நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு எனக்கு என்ன உபயோகம்? கேட்காம விட்டுட்டா எனக்கு என்ன நஷ்டம்? ரெண்டுமே இல்ல. அதனால குட் பை. என்ன சார், குரல் டெசிபிள் ஏறுது? நீ வென விதைச்சிருக்க. அத கூடிய சீக்கிரம் அத அறுவடை செய்ய வேண்டிய நிலைமை வரும். புரியல. ஒரு ஆம்பளைய சின்ன எந்த பொண்ணும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கு கல்யாணம் நடக்கும்போது பத்திரிக்கை வைக்கிறேன் சார். இந்த மாதிரி எல்லாம் பேசி வீணா ரிலேஷன்ஷிப்ப ஏன் கெடுத்துக்கிறீங்க? முகம் அழகா இருக்குன்னு ரொம்ப ஆணவம் புடிச்ச அலையாத. பொறுக்கி பசங்க மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டானுங்கன்னா நான் இல்ல, எந்த ஆம்பளை பையனும் ஜென்மத்திலையும் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டானுங்க. அப்புறம் உனக்கு அப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். Yeah, we don't want to do anything
scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.